வணக்க மக்களே. சேலம் மாநகர் அயோத்தியாபட்டினத்தில் எழுந்தருளியிருக்கும் 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீதாதேவி சமேத ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஸ்ரீ ராமநவமி உற்சவம் மற்றும் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் கோயிலில் மிக விமர்சையாக நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஸ்ரீ ராமநவமி ஒன்றுங்க. ராமநவமி என்று கோதண்ட ராமசுவாமி சென்று வழிபட்டால் பல நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகங்க. மேலும் இந்த ஸ்ரீ ராமநவமி எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது, அதனுடைய நிகழ்ச்சி நிரல் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ராமர் பிறந்த நாள் தாங்க ஸ்ரீ ராமநவமி கொண்டாடுறோம். இந்த ராமநவமி பார்த்திங்கன்னா புனித திருவிழாவாக இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களாலும் கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த ராமநவமி ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா சைத்திர மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் 9ஆம் நாளில் தாங்க கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குதுங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி நள்ளிரவு 1:07 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி நள்ளிரவு 12:25 வரை நவமி திதி உள்ளதுங்க. சித்திர மாதத்தில் வளர்பறை நவமி என்று தாங்க ராமர் அவதரித்தார். பொதுவாக பார்த்திங்கன்னா சித்திர மாதத்தில் தான் ராமநவமி வரும். பட் ஆனாலும் ஒரு சில ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த விழாவானது பங்குனி மாதத்துலையும் வருங்க. அதன்படி இந்த ஆண்டு பங்குனி 23ஆம் தேதி ஏப்ரல் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ ராமநவமி விழா கொண்டாடப்பட இருக்குதுங்க. பொதுவாக ராமநவமி அன்று விரதம் இருந்து ராமநாமம் உச்சரித்தால் ராமரின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகங்க. அன்று பார்த்திங்கன்னா ராமாயண கதை, ராமரின் புகழை போற்றும் கதைகள் படிப்பதும் கேட்பதும் நன்மை அளிக்குங்க. ராமநவமி அன்று 108 அல்லது 1008 என்ற கணக்கில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமஜெயம் எழுதணுங்க. ஸ்ரீ ராமநாமத்தை இடைவிடாது ஜபித்து கொண்டே இருக்கணுங்க. ராமநவமி இப்படி ஜபிக்கிறதுனால பல நன்மைகள் கிடைக்கும்னு ஐதீகங்க. அதன்படி அயோத்தியாபட்டினம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோயிலில் ஸ்ரீ ராமநவமி அன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் பார்த்திங்கன்னா 6/4/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு பார்த்திங்கன்னா சுப்பிரமாதமும், அதனைத் தொடர்ந்து அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறுதுங்க. அதனைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு பார்த்திங்கன்னா திருக்கொடி ஏற்றப்பட்டு அன்னதானமும் நடைபெறுதுங்க. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு பார்த்திங்கன்னா சேலம் ஸ்ரீ ஆராதனா இசை நாட்டியப்பள்ளி மற்றும் அயோத்தியாபட்டினம் பூர்ணஜெய நாட்டியாலயாவின் பரதநாட்டியமும் பக்தி இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெறுதுங்க. மற்றும் நல்லூர் மாதேஷ் நாடக சபாவின் நாடகமும் அன்று நடைபெற இருக்குதுங்க. ஸ்ரீ ராமநவமி அன்று நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோயில் நடை திறந்திருக்குங்க. பக்தர்கள் சென்று ராமபிரானை வழிபட்டு செல்லலாம். அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை அன்னதானமும் மற்றும் பிரசாதம் வழங்கப்படுகிறதுங்க. ஸ்ரீ ராமநவமி அன்று பொதுமக்களும் பக்த கோடிகளும் குடும்பத்துடன் வருகை தந்து மேற்படி விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராம தாயாரின் அனுகிரகம் பெற அன்புடன் அழைக்கிறாங்க. ஜெயராம், ஸ்ரீராம், ஜெய ஜெயராம்.